ஹாய் ஹலோ, நாம் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். சம்மரில் உங்கள் வீட்டு டேங்க்கில் வாட்ரு ஃபுல்லாக மாட்டேங்குதா? மோட்ரு ரன் ஆகுது, மோட்டர்லாம் ஓடுது, ஆனால் தண்ணி ஏறலையா? அதில் இந்தமாரி சிம்பிள் மெத்தட்லேருந்து பிக் மெத்தடு, பெரிய மெத்தடு வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம இப்போ பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ப்ளம்பரை அழைச்சிட்டு வந்து காட்டினேன். ஏர் போகுதுங்க, கரெக்டு தாங்க, இந்த இடத்துல தான் ஏர் போகுது. பட் ஆனால் இதெல்லாம் அறுத்துவிட்டு செய்யணுன்னா செவுத்தை ஒரு அடி அகலத்துக்கு நம்ம உடச்சி விட்டு அதுக்கப்புறம் தாங்க ஒட்ட முடியும். செவுத்தை உடைக்கணும், ஒரு ஆள் அழைச்சிட்டு வரணும், ஒரு 2 ரூபா ஆகிடுங்க அப்படின்னு ஒரு ப்ளம்பர் சொல்லிட்டாரு. இன்னொரு ப்ளம்பரை அழைச்சிட்டு வந்தேன். அவர் பார்த்துட்டு, ஐயா அப்படிலாம் இல்லைங்க, கிணத்துல ஆளை இறங்கணுங்க, தண்ணி செக்குவால் கீழே போயிட்டுங்க, கிணத்துக்கும் கீழே, அடியில் பூமிக்கு கீழே போயிட்டுங்க, கிணத்து உள்ள ஆளை விட்டு அந்த மோட்டரை வெளியில் எடுத்து அதுக்கு பிறகு தாங்க நம்ம சரி பண்ண முடியும். ஆள் அனுப்பணும், கிணத்துல ஆள் இறங்கணும், அது ஒரு கணக்கு 2500 ரூபா ஆகிடுங்க அப்படின்னு 2வது ப்ளம்பரும் சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வெறும் 200 ரூபாயில் நான் அந்த விஷயத்தை முடிச்சிருக்கேன். செவுத்தையும் உடைக்கல, கிணத்துலையும் இறங்கலை. ஓகேவா? இந்த ஏரை ஒட்டுறதுக்கான வழியை கண்டுபிடிச்சி அதை ஒட்டிட்டேன். ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. வாங்க உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லித்தரேன் எப்படி இதை பண்ணணும் அப்படின்ட்டு. 1 HP மோட்டராக இருக்கட்டும், இல்லை 1/2 HP மோட்டராக இருக்கட்டும், இது மோட்ரு. நீங்கள் சுவிட்சு போட்டோன்னா மோட்ரு ஓடும், ஆனால் டேங்கில் தண்ணி ஏறாது, வெறும் காற்று மட்டும்தான் போகும். அந்தமாரி இருந்ததுன்னா இன்லெட் வால்வு, அவுட்லெட் வால்வு ரெண்டுத்தையும் நீங்கள் ஏர் போதான்னு செக் பண்ணணும். அந்த ஏரை எடுக்கிறதுக்கு இந்த நெட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நீங்கள் போடலாம். கண்டென்சரை மாற்றலாம், தேவைப்பட்டால் கண்டென்சரை நீங்கள் மாற்றிக்கலாம். சரி வாங்க வெளில போவோம். இது இன்லெட் வால்வு, இன்லெட் பைப்பு. ஓகேவா? இது வழியாக தான் தண்ணி உள்ளே போகுது, மோட்டர் செக் பண்ணும், இழுக்கும், அதுக்கப்புறம் தான் டேங்கில் அவுட்லெட் மூலியமாக டேங்க்குக்கு ஏறும். இங்கே பாருங்கள், ஏர் போகுது. இந்த ஏரை நீங்கள் போகாமல் அடைச்சாதான் ஒழுங்காக தண்ணி இழுக்கும். அப்போது இதை அடைக்கிறதுக்கு சிம்பிள் மெத்தடு, இந்தமாரி மெத்தடு யூஸ் பண்ணணும். கண்டுபிடிச்சாச்சு, ஏர் போகுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு, அதை எப்படி அடைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துரும். ஓகேவா? நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், இன்லெட் வால்வு அது ஏர் போகாமல் பார்த்துக்கணும். இந்தமாரி நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சொல்யூஷன் போட்டு நீங்கள் ஒட்டிடணும். அதுக்கப்புறம் எம்சீல் போட்டு நீங்கள் அடைச்சிடலாம். கருப்பாக ஒட்டியிருக்கனே அது எம்சீல் போட்டு அடைச்சிடலாம். அப்புறம் இப்போயும் உங்களுக்கு சால்வ் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த கட்டமாக இதை நீங்கள் முழுமையாக 2வது மெத்தடு, இதை கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா? செவுத்துக்கு 1 இன்ச்சு வெளியில் விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் தான் லீக் ஆகுது. ஓகேவா? இதை நம்ம மறுபடியும் இருந்தால் மாதிரியே நீங்கள் செஞ்சு ஒட்டிடணும். அதுக்கு தேவையான ஐட்டங்களை நீங்கள் வாங்கிக்கிங்க. வெறும் ஒரு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். இதுவே நீங்கள் ஒரு ப்ளம்பரை அழைச்சிட்டு கேட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க டேரெக்டாக கிணத்துல ஆளை விட்டு இறங்கணும், அதில் ஒரு 2500 ரூபா ஆகும், பம்பை வெளியில் எடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வாங்க வேண்டிய ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான், வெறும் 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாக்குள்ளே. ஓகேவா? இதை நல்லா கவனித்து பாருங்கள். 1 இன்ச்சு பைப்பிலேருந்து வெளியில் மறுபடியுமே 1 இன்ச்சு எடுத்திருக்கேன். கன்வெர்ட் வாங்கியிருக்கேன், கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வாங்கியிருக்கேன். 1 இன்ச்சு பைப்பிலேருந்து அப்படியே இன்னருக்கு சொருவி அதை மறுபடியுமே 1 இன்ச்சு பைப்பாக எடுத்திருக்கேன். இதுமாரி ஒரு சில கடைகளில் தான் இருக்கும், எல்லா கடைகளும் வச்சுருக்க மாட்டுறாங்க. ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் ரொம்ப லோவாக போயிடும், எல்லாருமே வீட்டிலேயே செஞ்சுருவாங்க அப்படின்ட்டு அவங்க வச்சுக்க மாட்டுறாங்க. நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. அப்புறம் எமர்ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சிருங்க. எல்லா பைப்பையும் நீங்கள் தேய்ச்சிடணும், ஒட்டும் போது நீங்கள் தேய்ச்சிடணும். ஓகேவா? அப்படி தேய்ச்சி நீங்கள் கரெக்டாக ஒட்டலைன்னா இந்தமாரி டேமேஜ் ஆகும், மறுபடியும் அறுத்துட்டு வேறு பைப்பு வாங்குற மாதிரி ஆகிடும். கரெக்டாக எந்த இடத்துல ஒட்டணும், எந்த இடத்துக்கு கொண்டு கீழே ஜாயின் பண்ணணுன்னு அளவு எடுத்துக்கிட்டு அளவு பிரகாரம் தான் நீங்கள் கரெக்டாக செஞ்சு ஒட்டணும். ஓகேவா? அப்படி தப்பாக ஒட்டினீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அறுத்துட்டு தான் வேறு புதுசு வாங்கி தான் ஒட்டணும். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அதனால் புதுசு வெள்ளை வாங்கி ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போதைக்கு மிஸ்டேக் பண்ணாமல் செஞ்சீங்க. ஓகேவா? இதை வெளியில் 1 இன்ச்சு பைப்லேருந்து மறுபடியுமே 1 இன்ச்சாகவே எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன். சரியா? மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அதில் கீழே போய் ஜாயிண்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க மெத்தடு. இந்த விஷயத்தை செஞ்சு அந்த ஏரை போகாமல் இந்தமாரி செய்யணும். இதை மறுபடியும் நீங்கள் இதெல்லாம் போட்டு பார்த்துக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி ஒட்டுறதுக்கு முன்னால் எங்கெங்கே எப்படி டேர்ன் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்யூஷன் வாங்கி ஒட்டி இந்தமாரி ஒட்டிடுங்க. மேலே எதுக்கு கேப் மாதிரி ஒட்டியிருக்காங்க அப்படின்னா அதை அறுத்துட்டு அது வழியாக கூட தண்ணியை ஊற்றி நீங்கள் வெளில எடுத்து பார்க்கலாம், மோட்டரை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் அந்த ஐட்டம். நீங்கள் இப்போ உள்ளே வாங்க. இந்த செக் நெட் வால்வை வெளில கழட்டி எடுத்துருங்க. இப்போ ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். செக் நெட் வால்வை கழட்டி எடுத்துட்டு
தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே ரன் பண்ணுங்க. குப்பு குப்புன்னு தண்ணி பிச்சுக்கிட்டு வரணும் மேலே. அதில் உள்ள ஏரெல்லாம் வெளியில் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். நெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எம்சியில் இருந்ததுன்னா போட்டு அப்ளை பண்ணிவிட்டு காய விட்ருங்க. மேலே போய் பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வரும். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எல்லாம் மணி சேவிங் தான். ஓகே, தேங்க்யூ.